கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியரின் புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அன்பான தேவஜனமே, இந்த வேத பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேமில் உள்ள சபைக்கு, எருசலேமில் உள்ள ஊழியக்காரர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீத்துவனுடைய இருதயத்தில் அந்த பாரத்தை கொடுத்து கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்தார். அப்போஸ்தலன் பவுல் அதை வலியுறுத்தி இந்த காணிக்கைகளை தர்ம பணத்தை கொண்டு போய் ஊழியக்காரர்களுக்கு சேர்க்கக்கூடிய அந்த ஒரு மாபெரும் ஊழியத்தை அப்போஸ்தலன் பவுல், பர்னபா, அப்போஸ்தலன் தீத்து இவர்களெல்லாம் செய்ததை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல காணிக்கையை கொடுக்கும்படியாய் அவர் என்ன செய்கிறார்னா, அவர் அந்த சத்தியத்தை வலியுறுத்துகிறார். அப்போஸ்தலன் பவுல் இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, காணிக்கையை நீங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கென்று நீங்கள் கொடுக்கும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு ஒரு மாபெரும் தேவனுடைய மீட்பை, தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லுகிறார். யார் ஐஸ்வர்யவான்களா? நீங்கள் தரித்திரர் அல்ல. அம்மா கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் தரித்திரர் அல்ல, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். எப்படி ஐஸ்வர்யவான்கள்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஏழை பணக்காரன் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, இந்த கேட்டகரியை 2ஆக பிரிச்சுக்குவாங்க. ஏழை, ரிச் அண்ட் புவர். ஏழை பணக்காரன். இது எதனுடைய அடிப்படையில் இந்த ஏழை பணக்காரன் பிரிக்கப்படுகிறான் என்றால், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தின் அடிப்படையில். நான் சொல்கிறது புரியுதா? நான் பேசுறது புரியுதா? எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தான் எனக்கு சத்தியம் விளங்கும். எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னா, இவன் தரித்திரன், இவன் ஏழை, இவங்கிட்ட காசு பணம் இல்லை, அதனால் இவன் தரித்திரன் அப்படின்னு வேறு பிரிக்கிறாங்க. எல்லாம் பணத்தின் அடிப்படையில் பிரிக்கிறார்கள். எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க? பணத்தின் அடிப்படையில். ஏன்னா பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் வாங்க முடியும், எல்லா பொருள்களையும் வாங்கி. ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். நாம் வாழ்வதற்கு அடிப்படையாய் அத்தியாவசியமான பொருட்கள் தேவையாக இருக்கிறது. ஆமேனா இல்லையா? நம்ம வாழ்வதற்கு அடிப்படையான அத்தியாவசியமான பொருள்கள் தேவை இருக்கிறது. நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம உடுத்துறதுக்கு, நம்ம வாழ்வதற்கு எல்லாவற்றுக்குமே என்னன்னாக்கா பொருள்கள் தேவை. என்ன தேவை? எல்லா வாய்த்த சொல்ல தேவை, பொருள் தேவை. அந்த பொருள்கள் வாங்குவதற்கு என்ன தேவை? பணம் தேவை. ஆக பணம் இருக்குமே ஆனால் எல்லா பொருள்களையும் வாங்கி நாம் சுபிக்ஷமாய் சுகபோகமாய் இருக்கலாம் என்பது உலக நியதி, உலகத்தினுடைய ஒரு கோடு. என்ன கோடு? அவங்ககிட்ட பணம் இருக்கணும். பணம் இருந்தால் ஐஸ்வர்யவான், பணம் இல்லைன்னா அவன் தரித்திரன் என்று உலகம் வேறு பிரிக்கிறது. ஏனென்றால் பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டா? இது பேசிக் தானே. பணம் இருந்தால் எல்லாத்தையும் சொல்லுங்கள். பணம் இருந்தால் எல்லாரும் எல்லாத்தையும் வாங்கி ஐஸ்வர்யமாய் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் என்கின்ற மாயையில் உலகம் போயிருச்சு. பணத்தின் அடிப்படையில் தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற மாயையில் உலகம் மாட்டிக்கிச்சு. ஆனால் இங்கே ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில் ஒரு கிறிஸ்துவனுடைய அங்க அவயமாய் இணைந்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஏனென்றால் எல்லா பொருளும், எல்லாம், நல்லா கவனிங்க, எல்லாம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு?
எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு? இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். எல்லாம் இயேசு, பணம் அல்ல. இப்போ பணம் எந்தெந்த வடிவத்தில் இருக்குது, எந்தெந்த ஸ்டெப்ஸில் இருக்குது? ₹1 இருக்குது, அப்புறம் நம்ம நாட்டில் சொல்லுங்கள், ₹1, அப்புறம் ₹2, அப்புறம் ₹5, அப்புறம் ₹10, அப்புறம் ₹20, ₹15. ரைட், வெரி குட். ₹20, அப்புறம் ₹50, அப்புறம் 100, 200, 500, 1000. 1000 போயிட்டீங்கன்னா மோடி நைட்டுக்கே வந்துடுவார், செல்லாதுன்னுவார். கவனிங்க. சரி, இப்போ ₹500 வரைக்கும் எண்டியில் நிற்குது. நான் என்ன கேட்குறேன், ₹500 நோட்டா தக்காளியை படைச்சது? தக்காளிக்கும் ₹500 என்ன சம்பந்தம் இருக்கு? புத்தி இருந்தால் யோசிங்கள் என்று இங்கே சொல்றாரு. நான் சொல்றேன், கவனிங்க. ₹500 நோட்டுக்கும் அரிசிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ₹500 நோட்டாடா படைச்சது இந்த அரிசியை. நான் என்ன கேட்குறேன், கவனி. இப்போ சந்தைக்கு போயிட்டு 5 கிலோ தக்காளி வாங்கின்னு வந்த அம்மாமார்கள் இந்த வார சந்தையில் 5 கிலோ தக்காளி வாங்கினேன்னு சொல்கிறோம். கை தூங்க போகலாம். உங்களை வெட்டணும். நான் என்ன கேட்குறேன், ஏன் 5 கிலோ தக்காளி வாங்கி வரல? ஏன் 2 கிலோ மட்டும் வாங்கியாந்தீங்க? 2 கிலோ ₹100. முன்னாடி 5 கிலோ ₹100. எதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்றால், காசினுடைய அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில் இருக்கிறது. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு 5 கிலோ தக்காளி வாங்கி ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டினல்ல, இப்போ 2 கிலோ தக்காளி வாங்கி இடுக்கி அதில் 2 முட்டை வாங்கி முட்டை சாதம் கழுவி போட்டு. ஏன்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தயவுசெய்து சிந்தியுங்கள். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க நீங்கள் எப்பரா தரித்திரரானீங்க? கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. எல்லாமே இயேசு. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கலாம், எல்லாரும் ஆமென் சொல்லுங்க போல. இயேசு கிறிஸ்து எல்லாம். ₹500 நோட்டு படைக்கலப்பா உன் பொருளை. ₹500 நோட்டுக்கும் நீ அனுபவிக்கிற பொருளுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் பணத்தினுடைய காலில் விழுந்து கிடக்கிறீர்கள்? இயேசு ராஜாவின் காலில் விழுந்து கிடங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஐஸ்வர்யவான்கள். ஏனென்றால் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எல்லாம் இயேசு. இயேசு கிறிஸ்து இலவசமாய் அவரை நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்கிறார். இப்போ எல்லா மனுஷனும் எப்படி மாட்டிக்கணும் அப்படின்னா, பணம் என்கின்ற மாயையில் மாட்டிக்கணும். இயேசு கிறிஸ்து என்கின்ற மகிமையின் ஐஸ்வர்யத்தை அறியவில்லை. ஆனால் சபையில் இருக்கிற நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்லவா? பணம் என்ன நடத்தல, என் கர்த்தர் என்னை நடத்துகிறார். என் தேவைகள் என்னென்ன மட்டும் நான் சொன்னா போதும், அந்த தேவைக்கு தேவையான பணத்தை கர்த்தர் நடத்துவார். ஆமேனா? என் தேவை பணம் அல்ல. நல்லா கவனிங்க. உனக்கு என்ன தேவைன்னு மட்டும் ஏசாப்பா கிட்ட சொன்னா போதும், உன் தேவையில் அத்தனையும் அவர் அள்ளி கொடுப்பதற்கு அவர் தயாரா இருக்கிறார். என்றால் சிருஷ்டித்தது எல்லாம் அவரே. அல்லேலூயா. ₹500 நோட்டில் இருக்கிற காந்தி தாத்தாவா வந்து சிருஷ்டித்தாரு. நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் சிந்திக்கணும். நீங்களாம் ரொம்ப அறிவாளிகள் என்று நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ₹500 நோட்டுக்கும் நீ வாங்குகிற பொருளுக்கும் என்ன சம்பந்தம் நான் கேட்குறேன். இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன்னா, இன்றைக்கி சத்தியம் எப்படியாகில உங்களை புரிய வச்சு இந்த மகா பாபிலோனை விட்டு தேவன் உங்களை விடுதலை ஆக்குவாராக. எடுத்து வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம். இப்போ பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வியே இல்லை, இப்போ கர்த்தர் கேட்குறாரு. எடுத்து வாசி. 26ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். ஏசாயா 40:26. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? எல்லா வசந்த வாசி. உங்கள் கண்களை ஏறெடுத்து பார், அவைகளை சிருஷ்டித்தது யார்? ₹500 நோட்டா? அம்மா கவனிங்க. இல்லை அமெரிக்க டாலரா? கவனிக்கிறீங்களா? எது அதை சிருஷ்டித்தது? உன் கண்ணை ஏறெடுத்து பார். வெண்டைக்காவுக்கும் ₹500 நோட்டுக்கு என்ன சம்பந்தம்? இது பிரஸ்லேருந்து வருது, அது ஜீவனிலிருந்து தேவன் விளைய செய்கிற அந்த மண்ணிலிருந்து வருகிறது. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மனுஷன் போயிட்டு இந்த மாய வலையில் மாட்டிக்கணும்.
கொஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் யோசனை பண்ணியிருக்கிறீங்களா, இந்த ரூபா நோட்டுக்கும் நான் அனுபவிக்கிற பொருளுக்கு என்னப்பா சம்பந்தம்னு? இப்ப கர்த்தர் கேட்கிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே, அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? இயேசு ராஜா படைத்த அத்தனை சிருஷ்டிப்பிலும் ஒன்றும் குறைவில்லாமல் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக வாழ வேண்டும். சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக சம்பூர்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மை குறித்த தேவனுடைய திட்டம். அப்படியானால் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவன் ஐஸ்வர்யவான், அவன் உலகத்தில் இருந்தா அவன் தரித்திரன். நல்லா புரிஞ்சுக்கணும். எவன் ஒருவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என் இயேசு கிறிஸ்து, ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் நீ இருக்க வேண்டும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது எடுத்து வாசிக்க. யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை. நம்ம எப்படி இருக்கணுமா? ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்றிலும். எத்தனை பேர் குறைவில்லாம இருக்கிறீங்க? நீங்களாம் சபையில் இருந்து இருக்கிறதே வேஸ்ட். அப்ப என்ன சொல்றது? அதுக்கு ஒரு 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 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் குறைவே இல்லாமல் 5 கிலோ தக்காளியை வாங்கிட்டு வந்த நீங்கள் இப்போ ஏன் 2 கிலோவை குறைச்சிங்க? நல்லா கவனிக்கணும். பைபிள் சத்தியத்தின்படி பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல சொல்லுங்க, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் உன்னை வேண்டுகிறேன். எல்லாம் இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காசு பணம் இருந்தால் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன் ஆகிடுவீங்களா? ஏதேனிலே மனுஷன் பாவம் செஞ்சதுமே எங்கே போய் மாட்டிக்கினான்னா, பாபேலில் போய் மாட்டிக்கினான். ஒரு நெட்வொர்க்கில் போய் மாட்டிக்கினான். என்ன, ஒரு வலையில் போய் மாட்டிக்கினான், ஒரு நெட்டில் போய் மாட்டிக்கினான், ஒரு வலையில் போய் மாட்டிக்கின்னு இந்த பிஸ்னஸில் வந்துட்டான். எல்லாம் வல்ல ஐஸ்வர்ய சம்பர்ணர், அண்ட சராசரி சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து தான் என் ஐஸ்வர்யம். அவருக்குள் என்னை சிருஷ்டித்திருக்கிறாரே, அவருக்குள் நான் எல்லாவற்றையும் பரிபூர்ணம் அடைந்து என் குடும்பத்துக்கு தேவையான அத்தனையை நான் பெற்று கொடுத்து என் அன்பை வெளிப்படுத்தி காண்பித்து நான் பரிபூர்ணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். தேவனுடைய சித்தம் என்னவென்றால் அன்பு. அன்பு எங்கே இருக்குது என்றால் குடும்பத்தில் தான் அன்பு இருக்கிறது. எது அன்பு என்றால் கொடுப்பது அன்பு. எது அன்பு? எதுங்க அன்பு? நீ உன் மனைவிக்கு நீ கொடு, உன் பிள்ளைக்கு நீ கொடு. எதை கொடுக்கணும்? பொருளை கொடுக்கணும். பொருள் எங்கே எப்படி வாங்க முடியும்? பணத்தில் வாங்க முடியும். நீ நம்பிக்கை இருக்கிற இவெல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான்னா, பணத்தை பேஸ் பண்ணி வாழுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் கிறிஸ்துவை பேஸ் பண்ணி எல்லாம் அவர். தேவனுக்கு தேவை என்ன? எல்லாம் கவனி. தேவனுக்கு என்ன தேவை? அன்பு. வாயத்தர் சொல்லி தேவனுக்கு என்ன தேவை? எல்லா வாயத்திற்கு தேவனுக்கு என்ன தேவை? அன்பு தேவை. அன்புனா என்ன? கொடுப்பது தான் அன்பு. நீ எதை வச்சு கொடுப்ப? பணம் வச்சு கொடுப்பியா? பணம் இன்னும் 7 வருஷத்தில் உலகத்தில் இருக்கிற பணத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போக போகுது. கிட்ட நெருங்கிட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளை தேவன் ஏன் படைத்தார்? 1 யோவான் நிருபத்தில் 3வது அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரத்தில் 17 வாசிப்பாக்கலாம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருக்கிறது எப்படி? அப்பா, நீ ஆஸ்தியை வச்சிருக்கிற, உன் சகோதரனுக்கு குறைச்சல் நீ பார்க்குற, ஆனால் உன் இருதயத்தை நீ அடைச்சிக்கிற. நீ கொடுக்கலன்னா அன்பு இல்லை. அன்புனா என்னன்னா கொடுக்கிறது அன்பு. அன்பு எங்கே விளையும் என்றால்,
நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன், என் மனைவியை சேமித்து வைத்து அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறாள், என் சகோதரருக்கு கொடுக்கிறாள். கொடுக்கிறது அன்பு. கவனி, எதை கொடுக்கணும்? பொருளை கொடுக்கணும். எல்லா பொருள்களும் சிருஷ்டித்தது யார்? இயேசு கிறிஸ்துவா? 500 ரூபாய் நோட்டா? பாருங்க ஏதேனில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பயங்கரமான பாபேல் என்பது நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி தானே வந்துச்சு. ஏதேனில் எங்க இருந்துச்சுனாக்கா அந்த ஸ்பிரிட், பாபேல் ஸ்பிரிட் உள்ள வேலை செஞ்சு இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ணத்துக்குள்ளேருந்து விலகி இந்த எக்கனாமிக் என்கின்ற பொருளாதார பாபிலோன், காசு பணத்தை மையமாக வைத்த, காசு பணத்தை நம்பி, காசு அந்த துட்டு அந்த பணம் என்கின்ற அந்த பேஸ்ல மனிதனுடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. நீ என்ன செய்யணும்னா கொடுக்கணும். அன்பை குடும்பத்தில் மேலோங்கி செய்ய வேண்டும், நிலைத்திருக்க செய்ய வேண்டும், அன்பை பெருக செய்ய வேண்டும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா காசு பணத்தை வந்து மனைவி கிட்ட கொடுத்துட்டு கணக்கு கேட்டு உட்காந்துருப்பாங்க. என்னென்ன பண்ண சொல்லு, கணக்கு சொல்லு. அதெல்லாம் பாபிலோன் இருதயம், அதெல்லாம் மகாபாபிலோன் இருதயம். கொஞ்சம் விளக்கமாக சொல்றதுக்கு புரிந்து கொள்ளுங்க. தொடர்ந்து வாசியேன். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறு. எப்பா கவனிங்களா? அன்பு கூறு, கிரியையில் அன்பு கூறு. தேவனுக்கு தேவை அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவன் எனக்கு கொடுத்த என் குடும்பம், என் சபை, என் சகோதர சிநேகம், இவர்களுக்கு நான் கொடுத்தா தான் அன்பு. ஆமாம், நான் கொடுத்தா தான் நல்ல பேர். ஆமாம், நீ கொடுக்கலாம் எப்படி நல்ல பேர் சொல்லுவாங்க? உனக்குள்ள அன்பு இருக்குமே ஆனால் சும்மா காட்டிய வாயில் நான் மட்டும் எவ்வளோ அன்பா தனிமா இருக்கிறேன், இது என் அம்மா, இது என் அப்பா, இது என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை, இப்படி சொல்றதுல அன்பு இல்லை. கொடுக்கறது தான் அன்பு இருக்கு. யாரிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கணும்? 500 ரூபாய் நோட்டு கிட்ட போய் 500 ரூபாவை பணமே வா, பணமே வா, பணமே வா. பணம் எங்கேருந்து வரும்? எல்லாம் கவனிங்களா? அது கற்பனை வேற. நான் போய்க்கினே இருப்பேனா, திடீர்னு கண்ணு திறந்து பார்க்கறேன்னா ஒரு சூட்கேஸ் நிறைய பணம் கட்டுக்கட்டா விழுந்து போய் கிடக்குறான். யாருமே வரப்பா, அது மெயின் வந்து தெரியுமா, பணம் இருக்குது, யாருமே என்ன பார்க்கலையா. அந்த பணத்தை நான் எடுத்து அக்கத்தில் வச்சு ஓடி வந்து வீட்டில் திறந்து வச்சு, ஐயோ இப்படிலாம் வர கற்பனை. கவனிங்க, அன்பு எது அப்படின்னா எடுத்து கொடுப்பது. பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க, பிள்ளைகளை எடுத்து நல்லா படிக்க வச்சு உங்களுடைய பணத்தை எல்லாம் யார் மேலே வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாக்கா பிள்ளைங்க மேலே கொடுக்கணும். அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எடுத்து கொடுக்கணும். எல்லாவற்றையும் கொடுக்கறது தான் அன்பு இருக்கு. நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடு, என்ன தேவையை எடுத்து கொடு. அந்த கொடுக்கறது தான் அன்பு இருக்கு. தேவன் நம்மை படைத்த நோக்கம் கொடுப்பதற்கு. நீ கொடுக்கணும்னா பொருள் வேணும். அந்த பொருளை சிருஷ்டித்தவர் என் ஐஸ்வர்ய சம்பர்ணர் என் இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்தான் எல்லாம், அவருக்குள் எல்லாம். அவர்தான் என்னை நடத்துகிறார். அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, சொம்மாங்காட்டிய வாயில மட்டும் சொல்லாத, எடுத்து செய்து காட்டு. அடுத்த வசனம் வாசிங்களேன். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயத்துக்குள்ள சத்தியம் இருக்கு. நான் கொடுக்கிறேன், சும்மா வாயில மட்டும் சொல்ல, உண்மையிலே எடுத்து கொடுத்து நான் காண்பிக்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் கொஞ்சம் கவனி, கொஞ்சம் கூர்ந்து வரணும் என் கூட. இப்போ என்ன குடும்பத்தில் பிரச்சனைன்னா, அம்மா நான் சம்பாதிக்கிறது இவ்வளோ தான். எல்லாம் கவனி, நான் சம்பாதிக்கிறது இவ்வளோ தான். இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நான் கடன் கொடுப்பேனா, இல்லை நான் எதாவது சேமித்து வைப்பேனா, இல்லை நான் சாப்பிடுவோமா, இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போவோமா? எதை பேஸ் பண்ணி உன் மனதை நீ வைக்கிற அப்படின்னா, உன் கையில் நீ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை வச்சு நீ என்ன செய்கிறன்னா, உன்னுடைய பணத்தை எல்லாம் என்ன பண்ணுறன்னா, உன்னுடைய லைஃப்பை எப்படி அமைச்சிருக்கிறன்னா, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு உன் லைஃப் ஸ்டைலை அமைத்திருக்கிறாய். இது உலகத்தில் இருந்தப்ப. இது நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பணத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையை நீ வடிவமைத்தாய். அது மகாபாபிலோன். இந்த பணம் இருந்துச்சுன்னா அதானங்க உண்மை. 100 ரூபாய் கொடுக்குறேன்னா 100 ரூபாய்க்கு தகுதியான பொருளை நான் வாங்குறேன். இது அரசாங்கமே கொடுத்துருக்கிற ஒரு நிர்ணய சட்டம். இது பொருளாதார சட்டம். அதை வச்சு தான் நான் பண்ண முடியும். அது
பாபேல், அது உலக வாழ்க்கை. ஆனா இங்க வந்து அப்பா என் தேவை இதுவா இருக்கிறது, என் இயேசு ராஜனே நீர் ஐஸ்வர்ய சம்பர்ணர், நீர் மகிமையின் ஐஸ்வர்ய சம்பர்ணர், நீர் எல்லாமானவர். நாங்கள் பாபேல்ல மாட்டிக்கொண்டு தரித்திரரானோம். யாரு கையிலுமே காசு பரிபூர்ணமா இல்லை. அம்பானி கிட்ட பரிபூர்ணமா இருக்கா? அம்பானி கிட்ட காசு பரிபூர்ணமா இருந்திருந்தா அவர் பிசினஸ்ல ஸ்டாப் பண்ணி அவர் போய் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கணும். அவர் இன்னும் பணத்துல திருப்தி அடையல. எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லலாமா? எல்லாம் கவனி, இந்த பொருளாதார கொள்கையை குறித்த ஒரு வெளிச்சம் இன்னைக்கு சபையில நமக்கு வேண்டும். பணம் நம்மை நடத்தல, பணம் நம்மை நடத்துகிறது என்ற மாயையில மாட்டிக்கணும். எல்லாம் யாருடையது என்றால் இயேசு ராஜாவுடையது. இப்போ என் மனைவி கேட்குறாங்க, ஒரு பொருளை கேட்குறாங்கன்னா என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வச்சிங்களேன். எப்பவுமே இல்லைன்ற வார்த்தையை தயவு செய்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இயேசு ராஜாவுடைய அந்த ஐஸ்வர்ய சம்பர்ணம், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னை நடத்துகிறது என்பதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்போ என்னை குறித்த, என் குடும்பத்தை குறித்த ஒரு பரிபூர்ண தேவ திட்டத்தை என் கர்த்தர் எனக்குள்ளே வந்து அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து கொடுக்க செய்கிறார். ஆமேனா? அந்த பொருள்களை எல்லாம் கொடுத்து என் குடும்பத்துக்காக கொடுக்க செய்கிறார். ஏனென்றால் அவரே ஐஸ்வர்ய சம்பர்ணர். அவருடைய பரிசுத்த நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஏனென்றால் எல்லாம் யாருக்கு உள்ள சிருஷ்டிக்கப்பட்டுச்சு? எல்லா பொருள்களும் யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு? எல்லாரும் ஆமென் சொல்லு. யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவே ஆதி. ஆமெனா? கொலோசியர் நிருபம். ஏன் அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர்? கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 15-16 வாசிக்க பார்க்கலாம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா பொருள்களும் யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு? வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பொன், வெள்ளி, ரத்தினங்கள், முத்துக்கள் அல்லது எதுவாக இருக்கட்டும், உன் கண்ணில் பார்க்குற எல்லாமே சிருஷ்டித்தது யார்? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லா சகலமே யாருக்குள்ள? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீ ஏன் நீங்கள் பணத்து காலில் போய் விழுந்து கிடக்குறீங்க? இயேசு கிறிஸ்துவே எல்லாம் சொல்லு. இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர்தான் எல்லாம். சகலமும் எப்படி தொடர்ந்து வாசிப்பாங்களா? ஏனென்றால் அவருக்குள் சகலமும், சகல பொருள்களும், எல்லா பொருள்களும், எல்லா உருவங்களும், எல்லா சிருஷ்டியும் யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சகல வஸ்துனது சகல பொருள்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யாருக்கென்று? யாருக்கென்று? எல்லாம் எல்லாம் சொல்லுங்கப்பா. எல்லாமே யாருக்கென்று? இயேசு ராஜாவுக்கென்று, அவருக்கென்று, அவரை கொண்டு, அவரைக்கென்று, அவரை கொண்டு சகலத்தையும் தேவன் சிருஷ்டித்தார். இயேசு ராஜாவே ஐஸ்வர்ய சம்பர்ணர். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இப்போ அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறார். இப்போ நீ என்ன பண்ணிக்கணும்? தொடர்ந்து வாசிங்க. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள், எல்லாம் யாருக்குள் நிற்குது? எல்லாம் யாருக்குள் நிற்குது? எல்லாம் யாருக்குள் இருக்குது? எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, நல்லா கவனிங்க, மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா இந்த மாயையில் போய் பணம் பணம் என்கின்ற ஒரு மாயையில் போய் மாட்டிக்கினான். தரித்திரனாகி விட்டான். இவன் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். யாக்கோபு தம் நிருபத்தில் எழுதிட்டார், பார்த்தோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும், எல்லாம், ஆமேனா, எல்லாம் சொல்லுங்க, என்னை குறித்த தேவனுடைய நோக்கம், திட்டம் என்கின்ற எல்லாம், இன்னொருத்தர் லைஃப் அல்ல, என் குடும்பத்தை குறித்து தனிப்பட்ட ரீதியில் கர்த்தர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த எல்லாம்
என் குடும்பத்தை எப்படி அமைக்க வேண்டும், நான் என்ன சாப்பிடணும், என் குடும்பத்தில் என் மனைவி பிள்ளைகள் நான் எப்படி உடுத்தணும், என்ன பண்ணணும் என்கின்ற என் தேவன் வைத்திருக்கிற எல்லாம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நாம் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படின்னா எல்லாம் யார் கையில் இருக்கு? சகலமும் என் பிதாவினால் எனக்கு எப்பா இந்த வசந்த வாஸ்தமா இல்லையா? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் யார் கையில் இருக்குது? ஏசப்பா கையில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, பணம் இருந்தால் எல்லாம் வாங்கிடலாம் என்கின்ற மகா பாபிலோனுடைய ஸ்பிரிட்டில் என்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த ஆவியில் மாட்டிக்கின்னு என்னை குறித்த தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை நான் என்ன பண்ணலைன்னா செயல்படுத்த முடியாமல் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி ஆகிறது இல்லை, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆகிறது இல்லை. சம்பூர்ணம் கிடையாது, அது ஐஸ்வர்யம் இல்லை. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கியின் புத்தகம், வேகம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கியின் புத்தகத்தில் அந்த வசனம் 5:10 வாசி. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை. செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயை. எப்பா இப்பதான் சொல்றேன், இப்போ அம்பானி பிஸ்னஸை விட்டாரா இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிறேன்? ஏன்னா ஆசியாவிலேயே டாப் மோஸ்ட்டில் போய்கிறார் அவர், அதனால் அவரை பற்றி பேசலாம். இப்போ அம்பானி திருப்தி அடைஞ்சிட்டாரா? அவர் ஐஸ்வர்யவனா இல்லை அவர் தரித்திரனா? இந்த கிளிப் அவர் பார்க்கணும். அம்பானி ஐஸ்வர்யவனா தரித்திரனா? வாய்த்தான் சொல்லு. அம்பானி ஐஸ்வர்யவனா தரித்திரனா? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் திருப்தி அடைஞ்சிருந்தானா ஸ்டாப் பண்ணிருந்தானே பிரதர்? ஸ்டாப் பண்ணிட்டாரா? என்ன சொல்ல? அவர் தரித்திரன். அல்லேலூயா. நீ என்னோ தரித்திரன். ஏன்? அந்த பணத்தை மைய வச்சு மாயையில் மாட்டிக்கின, மாயையில் மாட்டிக்கினேன் இல்லை? ஒரு அமீன் சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ ஏதேனில் இந்த பாவத்தை நீ செய்துட்டு பணத்தை மையமாக வச்சு பணம் இருந்தால் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ற மாயையில் மாட்டிக்கின்னு பணம்னு பணத்து மேலே மையமாக மைண்டை வச்சுன்னு ஓடிக்கொண்டிருந்த உங்களையும் என்னையும் மீட்கிறதுக்காக எல்லாம் வல்ல சர்வ வல்லவர், ஐஸ்வர்ய சம்பர்ணர், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்து, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்கால் எல்லாம் அவருக்குள்ள முடங்கும்படி சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டித்த அந்த ஐஸ்வர்யவான், அந்த ஐஸ்வர்ய சம்பர்ணர் இந்த தரித்திரனை, என பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைய போகிறது இல்லை, செல்வப்பிரியன் செல்வத்தில் திருப்தி அடைய போகிறது இல்லை, நான் தரித்திரனாக இருக்கிறேன். என் தரித்திரத்தை போக்குறதுக்காக மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவர் பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பாவ உடல்ல, இந்த பாவ அவருக்கு பசி எடுத்தது, அவருக்கு தூக்கம் வந்தது, அவருக்கு களைப்பு வந்தது, அவர் நடந்து போனார். ஏன் இந்த தரித்திரம்? அவர் பசிக்காக அவரை கூப்பிட்டாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க, எங்கள் வீட்டில் பரிசையை கூப்பிட்றான், எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க சொல்லி சாப்பாடு போட்டு உடம்பெல்லாம் கொப்பளம் தள்ள ஒருத்தரை தூக்கி அந்த முன்ன வச்சு சாப்பிட சொல்கிறான். அவருக்கு பசி எடுத்தது. ஏன் அவர் தரித்திரர்? அவர் எப்ப தரித்திரர் ஆனாரோ அப்பயே நான் ஐஸ்வர்யவானாக மாற்றப்பட்டு விட்டேன். எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, எல்லாம் எனக்கு. பணம் பணம் என்பது பாதியில பிசாசினால் வந்த ஒரு மாயை. பணம் என்பது என்னது? பணம் ஒரு அதுக்கு பணத்துக்கு ரெக்க இருக்கு. சொல்லுங்க, பணத்துக்கு என்ன இருக்கு? பணத்துக்கு என்ன இருக்கு? யார் யாரெல்லாம் பணத்தை பேஸ் பண்ணி உள்ள வச்சிருக்கிற? இப்ப நீ
அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர். என் இயேசு ராஜா மாத்திரமே ஐஸ்வர்ய சம்பர்ணர். எல்லாம் அவருக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த மாயையாகிய பாபேல்குள்ள உள்ள வந்தான் பார்த்து, அதுதான் பாவம். என்னைக்கு அவன் கர்த்தரை நம்பாம தான் பணத்தை நம்பினானோ, அதுதான் பணம் என்கின்ற மாயையில் மாட்டி சிக்கி தவிக்கிறான். இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஏசப்பா எனக்கு 5 கிலோ தக்காளி தேவை. 5 கிலோ தக்காளி எவ்வளோ? 250 ரூபா. நான் பணத்தை பேஸ் பண்ணி நான் கேட்குறேன்னா, நீ இன்னமும் நீ பாபேலில் இருக்கிற. 2 மாதத்துக்கு முன்னாடி 5 கிலோ தக்காளியை வாங்கின்னு வந்தேன் நான். இந்த வாரத்தில் 2 கிலோ தக்காளி நான் வாங்கின்னு வந்திருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாபேலில் இருக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசிகள் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னை பரிபூர்ணமாக என் தேவன் பார்த்துட்டார். நான் பரிபூர்ணமாக இருக்கணும். நீ குறையா இருந்தன்னா நீ தரித்திரன் வந்து தேவ சமூகத்துக்கு போக முடியாது. நான் செழிப்பாக இருக்க வேண்டும். செழிப்பு என்பது ஆடம்பரத்தை பேச. செழிப்பு என்பது என்னுடைய பர்ஃபெக்ஷன். நான் கொடுக்கிறவனாக, என் குடும்பத்தை சரியாய் பராமரிக்கிறவனாக, என் குடும்பத்துக்கு எடுத்து கொடுக்கிறவனாக நான் ரெடியாக இருக்கிறேன் பாருங்க. அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன் இன்னும் நீ வீடு கட்டல? சொல்லு போகலாம். ஏன் நீ இன்னும் வீடு கட்டல? நான் சம்பாதிக்கிறது இவ்வளோ, இந்த சம்பாதியத்தை வச்சு நான் சாப்பிடுவேனா? நான் என் வீட்டை கட்டுவேனா? இல்லை திடீர்னு செலவு வருது, அந்த செலவு பார்ப்பேன்னா? ஜானு ஏறுனா முழஞ்சு இருக்குது, நான் என்ன பண்ணுறது? நீ எதில் மாட்டிருக்கிற? வலையில். எந்த வலையில்? பாபேல் வலையில். நீ இன்னும் ரட்சிக்கப்படலை. நீ இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. தேவ தூதர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியான அடிக்கப்பட்டு ஜெயங்கொண்ட இயேசு ராஜாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க, எப்படி துதிக்கிறாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் வேகமாக எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் தேவதூதர்கள் எல்லாம் 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், இந்த அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும், எதையும்? ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு சொல்லி தொழுது கொண்டாங்க? ஐஸ்வர்யம் யாருக்கு உரியதாம்? ஆட்டுக்குட்டியானவருக்கு உரியதாம். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரை ஆராதிக்கிற கோடானு கோடி தேவதூதர்கள் ஐஸ்வர்யம் சகலமும் உமக்குள்ளும் உமக்கென்றும் எல்லாம் உமக்குள்ளே வாசமாக இருக்குதுன்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. அவர் சம்பாதிச்சதே நமக்காகத்தான், யான் தரித்திரத்தை போக்குவதற்காக. ஏன்னா பணம் இல்லாமல் நான் பொருள் வாங்க முடியவில்லை, பொருளை வாங்க முடியாமல் என்னால் கொடுக்க முடியவில்லை. அன்பு என்றால் கொடுக்கிறேன்னு சொல்கிறதில்ல, கொடுத்து நிறைவேற்றுவது. இந்த தரித்திரத்தை போக்குவதற்காக என் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பர்ணர், அவர் தரித்திரர் ஆனார். எனக்கு பதிலாக என் பாவம், அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாரே, அவர் வந்த உடனே என் தரித்திரம் மாறிடுச்சு. நான் தான் போய் தரித்திரனா மாட்டிக்கினேன். நான் தான் போய் ஏதேனிலே பாவம் செய்து தரித்திரன் என்கின்ற ஒரு முத்திரையை குத்திக்கினேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு எல்லாம் இருக்கு, நான் தான் கேட்க மாட்டேங்கிறேன். இப்போ ஏன் இன்னும் இப்போ சில பேருக்கு நான் கடங்காரன்ற இந்த ஒரு முத்திரை குத்தி வச்சு உட்காந்துக்கினேன். ஏன் நீ கடங்காரனை முத்திரை? நீ கடங்காரனா?
நான் ஒரு கடங்காரன் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்தி நீ என்ன பண்ணினா உள்ளே வச்சுக்கினேன். ஏன் வச்சுக்கினேன்? நான் எங்கள் கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடனையே உன் சிந்தனையில் வச்சு உன் வாழ்க்கையை இந்த மாயையில் நடத்தி நிற்கிற. இன்னும் நீ விசுவாசத்துக்குள்ளே வரல. என் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பர்ணர், என் தரித்திரத்தை போக்கி விட்டார். இப்போ நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன். இப்போ கர்த்தர் என்ன சொல்ல வரார் தெரியுமா? எப்பாடி நீ மாயிலேருந்து வந்துட்டுதுனாடா. இப்போது கொரிந்து சபை வந்து நல்ல ஒரு பணக்கார சபை. தெசலோனிக்கேயிலே சபையில் இருந்தவங்கெல்லாம் உற்சாகம் எடுத்து கொடுத்தாங்க. மக்கதோனியா சபையில் இருந்தவங்கெல்லாம் பாஸ்டருக்கு அள்ளி கொடுத்தாங்க. இந்த கொரிந்து சபையில் இருக்கிறவன் கிள்ளி இவன் பாபேலில் வந்து உக்காந்துக்கின்னு பாபேலில் வச்சுக்கின்னு காசை கையில் வச்சுக்கின்னு நான் இவள் தான் வச்சுக்கிறேன், நான் இவளை கொடுத்துட்டுனாக்கா நான் கடன் கொடுப்பேனா, நான் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி இவன் என்ன பண்ண கையில் காசை வச்சுக்கின்னு பிளான் போட ஆரம்பித்தான். அதனால் தான் பவுல் இந்த ரகசியத்தை கொடுக்குறாரு. டே அப்பா, டே தரித்திரனே, நீ பாபேலேருந்து வெளியே, நீ உலகத்தில் இருக்கிறவன் தரித்திரன். ஆமேனா? அம்பானி, ஏய் சொல்லுங்கப்பா, அம்பானி தரித்திரன் சொல்லுங்க. அம்பானி 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 நான் சொல்ல மாட்டீங்களே, வாயை திறந்து சொல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் ஐஸ்வர்யவான் சொல்லுங்க. நான் ஐஸ்வர்யவான், எனக்கான எல்லா சகலமும் என் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமெனா? புரிஞ்சுதா இல்லையா? நான் இன்னைக்கு ஜாலியாக சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக பார்த்து தூங்குவோம். அம்பானி தூங்குவாரா? நான் சொல்ல புரியுதா இல்லையா? என்ன ஒரு பாபேலில் போய் மாட்டிக்கின்னு திருப்தி இல்லாமல் மாயில் இருக்கிறார். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனை? ஏன் இன்னைக்கு குறையோடு வாழறோம்? ஏன் இன்னைக்கு எடுத்து கொடுத்து நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்க முடியாமல் ஏன் இன்றைக்கு திணறுகிறோம் என்றால், பாபேலில் மாட்டிக்கின்னு நம்ம என்ன செய்கிறோன்னா உள்ளே உட்காந்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வராரு. ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இவங்க எல்லாம் எகிப்தில் நல்லா கறி அல்ல, நல்லா மீன், நல்லா மச்செல்லாம் சாப்பிட்ட பழக்கம். அந்த வாய் கொஞ்சம் நமிக்குது. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை சண்டே இன்னைக்கு நல்லா கிரயம் இல்லாமல் மச்சமெல்லாம் கொடுப்பாங்களே அப்படி சொல்லிட்டு ஓன்னு அழறானுங்க. கறிக்கு வாங்க ஓன்னு அழறானுங்க. இந்த அழுகுறலை கர்த்தர் கேட்டார். மோசேக்கு முன்னாடி வராங்க. மோசே, எங்களை அப்படி சாவடிக்கிற, நாங்கள் எதை வேணா கூட விட்டுருவோம், எங்களால் வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியலடான்னு சொல்லி மாம்ச இச்சை உடையவர்களாக இங்கே போய் நிற்கிறாங்க. இதோட ரகசியம் வேறு. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அங்கே என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மோசையை கூப்பிட்டு, மோசே இவனுக்கு ஆயிரத்தை நான் பார்த்தேன்டா, 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 1 மாதம் வரைக்கும் நான் கறியை கொடுப்பேன்டா அப்படின்னார் ஆண்டவர். மோசேக்கு என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, தலையெல்லாம் கிரு சுற்றிட்டு, இவர் என்ன ஆண்டவர் நம்மகிட்ட ரீல் விடுறாருன்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் நின்று பேசுகிறார் மோசே. ஏன்னா மோசே வந்து அப்போ தான் கணக்கெல்லாம் பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கப்பா சொல்லிட்டு கணக்கெல்லாம் பண்ணி சர்வேலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சர்வே பண்ணி வச்சுருக்காரு. ஆண்டவர், எங்கள் கிட்ட இருக்கிறது காலாட்கள் மட்டுமே 6 லட்சம் பேர் இருக்கிறோம். காலாட்கள்னா 20 வயசு முதற்கொண்டு யுத்தத்துக்கு போகக்கூடிய புருஷர்கள் மட்டுமே 20 லட்சம் பேர். அவருடைய மனைவிகள் ஒரு 6 லட்சம் பேர். அவருடைய மனைவி ஒரு 6 லட்சம் அப்படின்னா ஒரு 12 லட்சம். அவங்க அப்பா அம்மா அது ஒரு 12 லட்சம், மொத்தம் ஒரு 24 லட்சம். ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைங்கன்னு பார்த்தா கூட அது ஒரு ஏறக்குறைய ஒரு 48 லட்சம் கிட்ட வரும். ஒரு 50 லட்சம் இருந்திருக்கலாம் அந்த கூட்டத்தில். 50 லட்சம் கூட்டத்துக்கு எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடு, நல்லா கவனிங்க, இதான் பாபேல். இவன் கண்ணில் பார்க்கறத வச்சு எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடு இதெல்லாம் வச்சு அடிச்சு சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள்லாம் வாரினாலும் இவங்களுக்கு நான் கறியை கொடுக்க முடியுமா? நல்லா கவனிக்கணும். என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. என் குடும்பத்தை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. நான் எவ்வளவு பெற்று என் குடும்பத்துக்கு நான் கொடுத்து என் அன்பை காட்டி நான் வைக்க வேண்டும் என்று தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆனா நீ என்ன செய்யறனா, பாபேல்ல வச்சுக்கின்னு உன் குடும்ப வருமானத்தை வச்சுக்கின்னு நீ போய் நீ பாபேல்ல நீ சம்பாதி வச்சு பிளான் போடுற. நீ எப்பயோ வீட்டை கட்டியிருப்ப, நீ எப்பயோ வாகனத்தை எடுத்திருப்ப. நீ என்ன பண்ணனா பாருங்க, நீங்க தசம பாகம் காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள். ஆனால் அறியாமல் கொடுத்து கொண்டு இப்போ அதை தான் பேசி கொண்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்போ நீ காணிக்கை தசம பாகத்தை நீ கொடுத்துட்டியோ அப்பயே இயேசு கிறிஸ்து என் ஐஸ்வர்ய சம்பன் என்பதை காண்பிக்கிறோம்.
ஆனால் தசமபாகம் காணிக்கையை கொடுத்த பிற்பாடும் ஏன் இன்னைக்கு கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்னும் குறையில, வறுமையில், தரித்திரத்தில் ஏன் இருக்கிறோம்னா, என் கர்த்தர் எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்துகிற விசுவாசம் இல்லை. அப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், டே மோசே, என் கை குறுகிடுச்சாடா. ஆண்டவருக்கு பெரிய ஷாக் கொடுத்தார் மோசே. எப்படி ஆண்டவர், சமுத்திரத்தில் மச்சங்கள்லாம் வரனா கூட இவ்வளோ ஜனத்துக்கு பத்தாதேன்னாரு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணனா, காடையை பிளான் போட்டு வச்சிருக்காரு, மைண்டில் காடை வச்சிருக்காரு. காடை நீங்கள் போயிட்டு காடையை போயிட்டு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், கூகுளில் போயிட்டு காடை இறைச்சி நன்மைகள்னு டைப் பண்ணி பாருங்கள். டாக்டர் என்ன சொல்லுவார்னா, நான்வெஜ் எடுத்துக்காதீங்க, ஹார்ட்டுக்கு ரொம்ப ப்ராப்ளம்னு. ஆனால் காடையில் இதயத்துக்கு தேவையான சத்து இந்த காடையில் இருக்குது. அதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் கே, மினரல்ஸ், அதாவது எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய அத்தனை தாதுக்கள். பெரிய ரகசியம் என்னன்னா, ஆக்சிஜனேற்றம் செய்யக்கூடிய ஒரு பயங்கர ரகசியம். ஆக்சிஜன் அதாவது ஹீமோகுளோபினுக்கு தேவையான ஆக்சிஜன்லாம் கொண்டு போகிற அந்த ஆக்சிஜன் ஏற்றம் செய்யக்கூடிய அந்த மிக முக்கியமான சத்துக்கள் எல்லாம் இந்த காடையில் இருக்கு. தேவன் மைண்டில் வச்சது காடை. இவர் என்ன பண்ணிக்கிறார், ஆடு மாடு மீன் மச்சம், இதுதான் இவருக்கு தெரியும். அப்ப கர்த்தருக்கு என் கை குறுகிடுச்சாடா, நீ ஏன் இன்னும் தரித்திரத்தில் உட்காந்து தரித்திர பஞ்சப்பாட்டு ஏன் நீ பாடுறன்னா, அவர் கையை நீ அவருடைய பலத்த கரத்தை நீங்கள் பார்க்கவில்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னன். அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன் குமாரன் ஈசாக்கு கொடுத்தார். என் பிதாவாகிய தேவன் தனக்கு உண்டான இந்த உலகத்தையே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து வைத்து, எல்லாம் அவருக்குள் இருக்கிறது, எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. அந்த வசந்த வாசித்தே ஆகணும். திருப்பிங்களேன், என் கை குறுகிச்சா. என்னாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. என்னாகமம் 11ஆவது அதிகாரத்தில் கர்த்தர் அங்கே கேட்குற அந்த ஒரு கேள்வி, என் கை குறுகி விட்டதோ, சாரி 13 என்னாகமம் வாசி 11:23. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி கவனிங்க, வாசிப்பா. அதற்கு கர்த்தர் 11:23 எல்லாம் திருப்பினீங்களா? அந்த இது ஸ்டீரியோ இது பண்றா. ஓகே. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, அம்மா அவருடைய ஐஸ்வர்யம் குறுகி இருக்கிறதோ, மோசே கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்று அங்கே கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? எத்தனை பேர் இந்த பாபேலை விட்டு வெளியே வந்துட்டீங்க? என் வாழ்க்கையை நான் என் வாழ்க்கையை பணம் தீர்மானிக்க கூடாது, பணத்தை வச்சு நான் தீர்மானிக்க கூடாது. பணத்தை வச்சு தீர்மானிக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. எப்பொழுது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், அவர்தான் ஐஸ்வர்ய சம்பர்ணர், அவர்தான் பிதாவாகிய தேவனுடைய மகிமை, அவர்தான் அவருடைய ஒரே பேரான குமாரன் என்பதை எப்போது நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதே நாம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமெனா? இப்போ நாம் எல்லாரும் என்ன செய்யறோம்னா, தசம பாகம் கொடுக்கிறோம். நீங்கள் எல்லாம் தசம பாகம் கொடுக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரே ஒரு காரியம் என்ன, தசம பாகம் என்றால் என்னவென்றால் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு. பாபேலில் இருக்கிறவன் நான் சம்பாதித்தேன், என் கைபலன் சம்பாதித்தது என்று சொல்லுவான். ஆனால் சபையில் இருக்கிறவன், எருசலேமில் இருக்கிறவன், சியோன் எருசலேமில் இருக்கிறவன், என் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், எனக்கு நான் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான கைபலனையும் என் கர்த்தர் கொடுத்தார் என்று எப்பொழுது நீங்கள் தசமபாகமும் காணிக்கையும் செலுத்துகிறீர்களோ, தசமபாகம் என்பது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவே ஐஸ்வர்ய சம்பர்ணர், சகலமும்
பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் தசமபாகம். தசமபாகம் செலுத்திட்டு ஏன் நாம் தசமபாகம் 10 ஏன் நாம் தசமபாகம் செலுத்துகிறோம் என்கின்ற அந்த கான்செப்டே தெரியாம இன்னமும் நீங்க பணத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க லைஃபை வந்து கால்குலேஷன் பண்றீங்க. சபைக்குள்ள இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருமே தசமபாகத்தை எப்போது செலுத்துகிறோமோ அது இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பர்ணர் என்று ஆராதிக்கிறோம். அந்த பாபிலோன் கற்றிலிருந்து உடைக்கப்பட்டு நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். ஏனென்றால் இந்த தசமபாகம் என்பது அசைவாட்டும் காணிக்கை, அதாவது ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை. ஏறெடுத்து படைப்பதுதான் தசமபாகம். ஏறெடுத்து என்றால் கிறிஸ்து இயேசுவோடு கூட அசைவாட்டப்பட்டு ஏறெடுத்து படைப்பது. அதாவது கிறிஸ்து இயேசுவின் உள்ளங்கைகளிலே நான் இருக்கிறேன். நான் தனி அல்ல, என் வாழ்க்கை தனியானது அல்ல. என் மணவாளன் இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதுதான் தசமபாகம். ஆக ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவங்க சபைக்குள்ள வந்ததுமே தசமபாகம் என்பது கர்த்தருக்கு உரியது. மகா பாபிலோன் என்ன சொல்லுவான்னா யான் கைபலன் சம்பாதித்ததுன்னு சொல்லுவான். ஆனா விசுவாசி நான் எல்லாம் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நான் சிருஷ்டிக்கப்பட்டதே அவருக்கென்றுதான் என்பதை உணர்ந்து அவர்தான் முதல் என்று சொல்லி அந்த பொருளை அவருக்கு என்ன பண்ணுவான்னா கொடுத்து கனப்படுத்துவான். தசமபாகம் என்பது ஏறெடுத்து படைக்கும் படைப்பு. எடுத்து வாசிங்க என்னாகம புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில், என்னாகமம் 18 அதில் 24ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்புகள், கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசமபாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர், நல்லா கவனிங்க, இதெல்லாம் காட்டணும் நமக்கு ரொம்ப நேரமாகும். பாலும் தேனும் ஓடுகிற தம்முடைய கானான் தேசத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். தேசம் யாருடையது? தேவனுடையது. யான் தேசம், நான் உங்களுக்கு இதை பாலும் தேனும் உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். பாலும் தேனும் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் தான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா கவனிக்கணும். நீ என்ன செய்யணும்னா என்னை ஆராதிக்க வேண்டும், என்னை துதிக்க வேண்டும். நீ ஏறெடுத்து படை. நான் சிலுவையிலே யாவையும் சம்பாதித்தேன். ஆமெனா. நீ 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 என்ன பண்ணுனா அந்த 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 காணிக்கையெல்லாம் கூடையில் தந்து வச்சு அசைவாட்டி, இன்னும் நீ சபையில் தந்து அசைவாட்டி நீ அதை மட்டும் செய். உனக்காக நான் சிலுவையில் பலியாகி யாவையும். இதுதான் தசமபாகம். இது சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதை கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற அத்தனை பேருமே இதை செய்யல. இதை செய்யாதவர்கள் துண்டிக்கப்படுவார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் துண்டிக்கப்படுவான். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த லேவியருக்கு நான் தத்தமாக கொடுத்தேன். இந்த லேவியர்கள் யாருன்னா அவங்களுக்கு காணி ஆட்சியில சுதந்திரம் கிடையாது, அவங்க ஊழியக்காரர். அதனால தசமபாகம் நான். தசமபாகம் யாரு சொல்லுங்க? தசமபாகம் யாரு? நான். முந்தின பலன். இப்போ இதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா? தங்கள் தேசத்தில் முதற் பழுத்த தேசத்தில் தசமபாகம் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். அது இயேசு கிறிஸ்து சர்வசிஷ்டிக்கு முந்தின பேருன்னு பார்த்துட்டோம். ஆமெனா. சகல பொருளும் தேவன் ஆவியா இருக்கிறார். கிறிஸ்து சர்வசிஷ்டிக்கு முந்தின பேரு ஆனார். அவருக்குள் எல்லா பொருள்களும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்போ என் கையில் இருக்கிற இந்த பொருள், இந்த பண ஆதாயம், பாருங்க, பணம் மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட வர்ற அத்தனை பொருளுமே அது கர்த்தருக்கு உரியது என்கின்ற அந்த ஃபர்ஸ்ட் பானை எடுத்து அவர் கொடுத்துடணும். தங்கள் தேசத்தில் முதற் பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவது எல்லாம் உனக்கு உரியதாகும். உன் வீட்டிலே சுத்தமா இருப்பவர்கள் யாவரும் அதை புசிக்கலாம். யாருக்கு? ஊழியக்காரனுக்கு. கர்த்தர் அந்த கிறிஸ்து, அதுதான் தசமபாகம். இயேசு கிறிஸ்து என்பது தசமபாகம். அதுதான் ஏறெடுத்து படைக்கும் படைப்பு. இந்த ஏறெடுத்து படைக்கிற இந்த தசமபாகத்தை எடுத்து நீங்கள் இவங்க சபையில் அந்த தேசத்தில் இருக்கிறவங்க செலுத்த வராங்க. அதை என்ன பண்ண அந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் தத்தமாக கொடுக்கிறார். ஏனென்றால் இவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான். ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான். தசமபாகம் யாருடையது?
அது கர்த்தருடையது. இந்த தசமபாகத்தை செலுத்தாத ஆத்மா அறுப்புண்டு போம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிற ஆத்மா அறுப்புண்டு போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தசமபாகம் என்பது பழைய ஏற்பாடு, அது புதிய ஏற்பாட்டு காலத்துலலாம் இல்லை, அது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் இப்போ போதிக்கக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு வந்து பாவம், அவங்களெலாம் விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியல. ஏன்னா புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, புதிய ஏற்பாட்டு வாழ்க்கைனா என்னன்னா, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை ஆவியில வாழ்வதுதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுனா என்னன்னா, வசனத்தில் வாழ்வதுதான் புதிய ஏற்பாடு. அந்த வசனத்தில் எல்லாரால வாழ முடியாது, குமாரன் மட்டும்தான் வசனத்தில் வாழ முடியும். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் தேவனுடையது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை யாரால் வாழ முடியும்னா, அபிஷேகம் பெற்றவனால மட்டும்தான் அந்த வசனத்தின்படி வாழ முடியும். இப்ப நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது, தசமபாகம் ஏறெடுத்து படைக்கும் படைப்பு, முதற்கனியெல்லாம் கர்த்தருக்கு இயேசுராஜ் அவர் தான் ஐஸ்வர்ய சம்பர்ணன் என்று சொல்லி. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் தசமபாகத்தை செலுத்துகிற நாம் நீதிமான்கள். எல்லாரும் சொல்லுங்க, யாருங்க நம்ம? ரோமர்க்க நிருபம் 8ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, ரோமர்க்க நிருபம் 8ஆம் அதிகாரம். யார் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதுல 4ஆம் வசனத்தை வாசி. ரோமர் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி ஆயிற்று. நல்லா கவனிங்க. தசமபாகம் எங்க சொல்லப்பட்டிருக்குது? நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து தசமபாகம் காணிக்க. தசமபாகம் என்பது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தசமபாகத்தை எடுத்து நான் சர்ச்சுக்கு வந்து நான் இந்த வேலை செய்ய போகிறேன், நான் சர்ச்சுக்கு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு அவங்க செலவு செய்வாங்க. ஏமா கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க, அதுதான் பாபேல், அதுதான் பாபிலோன் இருதயம். நியாயப்பிரமாணத்தை வந்து யாரால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா, ஆவியில பலனடைஞ்சவங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவங்க மட்டும்தான் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பர்ணர் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள திட்டமிடுவார்கள். மீதி பேர்லாம் பணத்தை வச்சு திட்டமிடுவோம் தங்களுடைய வாழ்க்கையை. ஒரு விசுவாசி, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு விசுவாசி, ஆண்டவரே எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு இடம் பத்தலை, காசு என்கிட்ட இல்லை, காசு என்கிட்ட இல்லைன்றதை மைண்டில் வைக்க மாட்டோம். எங்களுக்கு இடம் பத்தலை, எங்களுக்கு கொஞ்சம் இடத்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஆமேனா? ஆண்டவரே என்கிட்ட இவ்வளோ காசு எனக்கு தேவையாக இருக்குது, எனக்கு இவ்வளோ பொருள் தேவையாக இருக்குது, எனக்கு தேவை ஆண்டவரே சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தோன்னா அவர் பணத்தை கொடுப்பார். அவ்வளோதான். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பொருளாதார உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொருள்களை சந்திப்பதற்கு தேவையான பணத்தை கர்த்தர் கொடுப்பாரே தவிர நீ பணத்தை வச்சு பிளான் போடக்கூடாது. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பணத்தை வச்சு திட்டம் போடுற அந்த பாபேலை விட்டு வெளியே வா, இயேசு கிறிஸ்துவை ஆராதி. தசமபாகம் எல்லாம் உன்னுடைய பொருள் 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 என்பது the world, உலகம். தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த பொருளால உன் விளைவினுடைய எல்லா முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வாசிப்பாங்களாத. இது புரிஞ்சு போச்சா? நியாயப்பிரமாணத்தின்படி யார் வாழ முடியும்னா, தேவனுடைய அபிஷேகம் பெற்றவனால. இன்னைக்கு தப்பா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஆமேனா? ஏன்னா பழைய ஏற்பாடுனா என்ன? பழைய ஏற்பாட்டு வாழ்க்கையை அந்த வார்த்தையில வாழ்வது தான் புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து யாரு? புதிய ஏற்பாடு. அவர் யார்? அவர் பழைய ஏற்பாட்டை செய்து முடித்தார், நியாயப்பிரமாணத்தை முடித்தார் என்றால் அந்த வசனத்தின்படி வாழ்ந்து முடித்தார். அவர் குமாரன். அப்போ இந்த குமாரின் ஆவி உடையவர்கள் தான் நியாயப்பிரமாண வாழ்க்கையை வாழ முடியும், எல்லாரும் வாழ முடியாது. அதெல்லாம் உபதேசம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் எல்லாரையும் ஐஸ்வர்ய சம்பரனாக உயர்த்துவதற்காக மனுஷனை படைத்தார். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டார் நமக்கு. மனுஷன் இந்த ஐஸ்வர்ய சம்பரனை விட்டுட்டு பணத்தில் போய் மாட்டிக்கணும். பாபேல போய் வசந்த வாசி 3:9 வாசி. உன் பொருளினாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீ கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன்
களஞ்சியங்கள் பூரணமாய் அப்பொழுது உன் நிரம்பும். களஞ்சியங்கள் பூரணமாய். நல்லா ஏன் கனம் பண்ண சொல்லிட்டு இப்படி பண்ண சொல்றாருன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. டே பாபேல்ல மாட்டிக்காத, பணம் பணம் பொருள் பொருள் மாட்டிக்கின்னு அதை வச்சு உன் வாழ்க்கையை அமைக்காத. கிறிஸ்து இயேசுவே எல்லாம். இயேசுனா யாருங்க? எல்லாம் சொல்லு. இயேசு கிறிஸ்து யாரு? அவரை ஆராதனை பண்ணு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறீர்கள். உங்களுடைய தசமபாகம் காணிக்கையெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன பண்ணலன்னா அதை எடுத்து வீண் செலவு பண்ணலை, அதை எடுக்கலை. அதை எடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. தசமபாகம் கர்த்தருக்கு உரியது. காணிக்கை உங்களுடைய மன சந்தோஷம். இதை நம்ம கர்த்தருக்கு அந்த கொடு என்கின்ற அந்த இருதயத்தை தேவன் நமக்கு உண்டாக்குற. அன்பு என்றால் எடுத்துக்கொடு. தேவனிடத்தில் அன்பு என்றால் எடுத்துக்கொடு. ஆண்டவரே நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் தேசத்தில் கொண்டு வந்து உன்னை வைக்கிறேன். இது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இதை நீ என்ன பண்ண? தசமபாகம் செலுத்துகிற அந்த வருஷத்தில் நீ எடுத்து வந்த விளைவினுடைய முதற்பலன் எல்லாவற்றிலும் பிரித்து தாந்து, ஆண்டவரே இதோ உம்முடைய தசமபாகம், நீர்தான் ஐஸ்வர்ய சம்பர்ணர், மகிமையின் ஐஸ்வர்ய சம்பர்ணர், இது உமக்குரியது. இந்த தசமபாகத்தில் இருந்து நான் எதையும் எடுக்கவில்லை. என் வீட்டில் இழவு நடந்துச்சு, இழவு நடந்த துக்கத்தில் இருந்த, கடவுளாவது இவராவது நானே துக்கத்தில் இருக்கிறேன், அந்த தசமபாகத்தை எறா அப்படின்னு எடுக்கலன்ற அதை நீ அறிக்கை பண்ணுன்றார், அறிக்கை செய்யின்றாரு. என் இழவுக்கு நான் எடுக்கல, என் வறுமைக்கு நான் எடுக்கல, என் பிள்ளை ஏனெல்லாம் அது இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஐஸ்வர்ய சம்பர்ணர். எல்லா பொருளிலும் அவர்தான் ஃபர்ஸ்ட்பார்ன். அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. என் தேவையெல்லாம் அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள்ள பார்க்கத்தான் கிறிஸ்தவம். இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 26 அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். உபாகமம் 26 வேகமா அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். நம்ம நேரம் இல்லைன்னா எங்க தெரியுமா? 12 வாசி பார்க்கலாம் தொடர்ந்து. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின் கொடு. இதான் அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்ன சார், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அன்பு என்பது கொடுப்பது. முதல்ல நீ தேவனுக்கு கொடு. தேவன் தான் எல்லாத்தையும் கொடுத்தார் என்பதை நீ கொடுத்து ஆராதனை செய். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியையும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. மறக்கல. அவைகள் என் இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் என்பதை அறிக்கை செய். அப்பா, நான் தசமபாகம் கொடுத்தேனே, இயேசு ராஜாவை மகிமைப்படுத்தினேனே, அவர் ஏறெடுத்து படைக்கும் படைப்பே என் கர்த்தர் தான் என்பதை குறித்து நான் ஏறெடுத்து படைத்தேன் என்பதை அறிக்கை செய் என்று சொல்லுகிறார். அறிக்கை செய்ய. சில பேர் தசமபாகத்தை தான் அப்படியே மூடி மறைச்சி அப்படியே கையை மூடி நீ ஏன் கொடுக்கு அப்படி அப்படி அல்ல. நல்லா ஃப்ரீயாக எடுத்து ஆராதனை பண்ணணும். என் கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். இப்போ சபையில் சாட்சி நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. அது உங்கள் நேரம். அது நீங்கள் சபையில், ஏதாவது சபை என்பது கான்வர்சேஷன். தேவ ராஜ்யம், தேவன் இங்கே பேசுகிறார், தேவ பிள்ளைகள் பேசணும். தேவ பிள்ளைகள் பேசணும். ஓகே, விட்டுறா, டைம் ஆயிடுச்சு, விட்டுருங்க. தேவ பிள்ளை என்ன பண்ணணும்னா பேசணும். நல்லா நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? தேவ பிள்ளை பேசணும். சாட்சி நேரத்தில் எழுந்து நின்று உங்கள் வீட்டில் இருக்கிற குறையெல்லாம் எடுத்து சொல்லணும். ஆண்டவரே அந்த குறையை சொல்லிட்டுனா இயேசு ராஜா ஃபில் ஆகிடுவார். யான் தரித்திரத்தை போக்குறதுக்கு அவர் ஐஸ்வர்யவர் ஆனார் என்பது சத்தியம். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறது இல்லைனாக்கா குறையிலே சொல்கிறதே கிடையாது. சபையில் எழுந்து நின்று எனக்காக ஜெபிங்க, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிற மாட்டிக்கினேன். அதே மாதிரி காணிக்கை என்கின்ற ஒரு பகுதி என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் பவுல் வாரத்தின் முதல் நாள் தோறும் அவனவன் தகுதிக்கு ஏற்றது போல எதையாக சேர்த்து எத்தனை சபைக்கு அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இயேசு என்ன அர்த்தம்னா, பணம் என்ன நடத்தல, என் இயேசு நடத்துறாரு. இதுதாங்க தேவனுக்கு தேவை. மனுஷன் போய் பணத்தில் போய் மாட்டிக்கணும், வெளியே வரமாட்டேங்கிறான். நான் ஐஸ்வர்யன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் எனக்காக தரித்திரரானார். நான் ஐஸ்வர்யம் ஆனேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் ரட்சகர். இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாம். நான் ஐஸ்வர்யவான். பணத்தை வச்சு திட்டம் போடுறவன் தரித்திரன்.
இப்போ வந்து சொல்ல அறிக்கை செய்கின்றாரு. 14 வசனம் வாசி. நான் துக்கம் கொண்டாடும் போது, நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் அதை எடுக்கல. நல்லா கவனிச்சுங்க அம்மா, கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் இன்னைக்கு சபைகளுக்கு புரியல. இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் சபிக்கப்பட்டவன். 27ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம், இந்த 27ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசி பாருங்க. உபாகமத்தில் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். சபையில வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருவிருந்தில் கை வைக்கிற ஒருவரும் தசமபாகம் என்கின்ற வெளிச்சம் இல்லாமல் இருப்பீர்களானால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, தேவன் உங்கள் இருதலை பேசி இயேசு கிறிஸ்துவே எனக்கு எல்லாம் என்பதை புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. அவன் சொல்றான் பாருங்க, நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் என் கட்டளைகள், தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல். அறிக்கை செய்யுங்க. அப்பா நல்லா கவனிங்க, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் வந்து ஆராதனை நேரத்தில், அப்பா நான் தசமபாகம் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே என்பதை நீங்கள் ஆராதனையில் அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் குறைகளோடு இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கமல்ல, தரித்திரம் தேவ நோக்கமல்ல. பாபேலை விட்டு வெளியே வந்துட்டு எனக்கு செழிப்பை தாங்க ஆண்டவர் அறிக்கை செய்ய சொல்றாரு. எனக்கு அறிக்கை பண்ணு. ஏதாகிலும் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறி நான் வந்து என்னுடைய கைபலன் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டேன், நான் ஜென்ம கஷ்டப்பட்டேன்னு சொல்லிடாத. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிற சத்தியங்கள். என்ன சொல்றாரு? உபாகம புத்தகம் திருப்பி 8ஆம் அதிகாரத்தில், உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் அதில் 17-18 வாசியும் பார்க்கல. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கை. பாரு, நீ சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாவற்றிலும் தசம பாகம். யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் யார் என்றால் இயேசு ராஜாவை ஆராதித்தவர்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை தங்கள் இருதயத்திலே தரித்தவர்கள். பிதாக்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தை தரித்தவர்கள். அவர் கல்லை எடுத்து, தனக்கு தூணாக நிறுத்தின கல்லை எடுத்து அங்கே அபிஷேகம் செய்து கர்த்தர் சொல்றாரு. அங்க யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே தேவரீர் நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன். ஏதோ வேலைக்கு போயிட்டு வர சம்பளம் அது மாத்திரம் இல்லைங்க. இதெல்லாம் கிறிஸ்துவின் மேல வைக்கிற அன்புல மட்டும்தான் இந்த ரகசியம் புரியும். எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன் என்பதுதான் யாக்கோபுடைய சந்ததி. யான் கைபலன் அல்ல, நீர் எனக்கு கொடுத்தால் நான் போகிற இந்த வனாந்தர பாதையில எனக்கு உண்ண உணவும் ஆண்டவர் உடுக்க உடையும் எனக்கு பாதுகாப்பையும் கொடுத்து என் தேவைகள் எல்லாம் சந்திப்பீரே. ஆனால் நான் குடும்பம் இல்லாமல் வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போகிறேன். என் தேவனே, நீர் கொழுப்பி ஐஸ்வர்ய சம்பர்ணரே, என் இயேசு தேவனே, நீர்தான் ஐஸ்வர்ய சம்பர்ணர். நீர் எங்களுடைய தரித்திரத்தை போக்குவதற்காக நீர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு ஆனீர். சகலமும் உமக்கு தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீர் எனக்கு மனைவியை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, வேலைக்காரர்களை கொடுத்து, ஆடு மாடு எனக்கு செல்வ செழிப்பை கொடுப்பீரே. ஆனால் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம், எல்லாவற்றிலும் என் கையில் வர எல்லா பொருளும் அதில் தசமபாகம் பார்க்கணும். அதுதான் கிறிஸ்துவின் ஆராதனை. அதுதான் கிறிஸ்து இயேசு எனக்காக அவர் தரித்திரர் ஆனார் என்பதுடைய ரகசியம். இப்போ என்ன சொல்றேன், யான் கைபலன் சம்பாதிச்சுதுன்னு சொல்லி தசமபாகம் எடுத்து வைக்காம போனா நீ விசுவாசியே கிடையாதுறான்னு கத்துறீங்க சொல்ல. அது வந்து தேவனை அருவருக்கிற அருவருப்பு. அது 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 தேவனுக்கு, தேவனுடைய பார்வையில் நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வருவீங்களே ஆனால் அது அருவருப்பு. அது தேவன் உன்னை ஐஸ்வர்யன பரிபூர்ணமை பார்த்தா நீ தரித்திரனை தான் உட்காந்துங்கிற, பணத்தை கையில் வச்சுக்கின்னு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஐஸ்வர்யமாக இருக்கும்போது நான் கடங்காரன் ஏன் சொல்கிறேன்னு நான் கேட்குறேன். உன் தேவைகளை என்னென்னு அவருக்கு தெரியும். அவர் வந்து உனக்கு வந்து
10 லட்ச ரூபாயில் ஒரு எஸ்டிமேட் போட்டு உனக்கு பிளான் போட்டு வைக்கிறார் தேவன். ஏசப்பா வந்து உனக்கு 10 லட்ச ரூபாயில் பிளான் போட்டு வைக்கிறார். நீ என்ன பண்ணுவேன்னா முட்டி மோதி ஒரு 50,000 ரூபாய் என்னால் அவள் தான் சேர்க்க முடியும், ஒரு 50. அவரு டே என் கை குறுகல்ரா மோசே, உன்னை குறித்து நான் போட்டிருக்கிற பிளான் வந்து பெருசா இருக்கு. நீங்க உட்கார்ந்த தேவ சமூகத்தில் உங்க தேவையை மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லாதீங்க. நீ போய் பிளான் போடாத, நீ கொட்டேஷன் கொடுக்காத. நான் சம்பாதிக்கிறது இவ்வளவுதான், ஒரு 50,000 ரூபாவது அதுக்கு மேல உன்னால் தாண்ட முடியாது, ஏன்னா உனக்கே தெரியும் என் கை பலன் இவ்வளவுதான் சம்பாதிச்சு. டே மோசே என் கை குறுகலடா, ஆமென் அல்லேலூயா. மோசே என் கை குறுகவில்லை, கர்த்தரின் கை குறுகவில்லை. நீ என்ன பண்ற? குறுகி குஷ்டரோகி கையை வச்சுக்கின்னு, என்ன கை சொல்லுங்க, குஷ்டரோக கையை வச்சுக்கின்னு அதை வச்சு பிளான் போடுறது. இது விசுவாச குடும்பம் அல்ல. இதுதான் கொரிந்து சபையில் அன்னைக்கு நடந்துச்சு. அன்னைக்கு யான் கைபலன் சம்பாதித்தது என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கை கேஷன் எப்ப கொடுப்பாங்க? அது ஆபத்து. இயேசு கிறிஸ்து தான் சர்வமும், அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுக்கிறாரு, யான் கைபலன் அல்ல. அடுத்த வசனம் 18 சொல்ற பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணை. உன் தேவனாகிய கர்த்தரை சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தரை, எல்லா வாயத்தை சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தரை. பிள்ளைங்களை விசுவாசத்தில் வளர்க்க கத்துக்குங்க. கலாம்பாக்கம் ஸ்கூலில் எத்தனை டீச்சர் இருக்கிறாங்க? கலாம்பாக்கம் ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, அப்பா அம்மாலாம் கை தூக்குங்க பார்க்கலாம். கலாம்பாக்கம் ஸ்கூலில் எத்தனை டீச்சர் இருக்கிறாங்க? உங்களுக்கு அறிவு வேணாம் உங்களுக்கெல்லாம். அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்து நாசமாக்கி, எனக்கு அழையாக ஒரு எனக்கு நான் இப்போ கண்மணி கிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடு. 5வது படிக்கிற பசங்களுக்கு அம்மா அப்பான்னு எழுத தெரியல, நீங்கள் கடமைக்கு பெற்றுக்குன்னு, அது என் கர்த்தர் கொடுத்த சகலமும் என் கர்த்தருக்குள்ளே இருக்குது, அது என் கர்த்தர் கொடுத்ததுன்ற பார்வையே இன்னும் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் எப்படியே ஆண்டவர் என்னை கொண்டு போய் கலாம்பாதில் தப்பிச்சு வச்சு பேரம்பாதில் கொண்டு போய் சேர்த்துட்டுவார். எனக்கு அப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்குன்னு ஒரு டீச்சர் தனியாக வருவார், சயின்ஸுக்குன்னு ஒரு டீச்சர் தனியாக வரும். உனக்கு பல்லு வலி வந்துச்சுன்னா காது டாக்டராண்ட போவியா நீ? உன் பல்லெல்லாம் உடைக்கணும் உங்களெல்லாம். அந்த குழந்தை எதிர்காலத்தை கொஞ்சம் மைண்டில் வச்சு கடமைக்கு பெற்றுக்கின்றதெல்லாம், கடமைக்கு பெற்று போடுறது அதெல்லாம் கர்த்தர் கணக்கு கேட்பார். அந்த குழந்தை படிக்குதா? அந்த குழந்தைக்கு ஏபிசிடி தெரியுமா? எதாவது உட்காந்து அந்த குழந்தைங்க பார்த்தீங்க நீங்கள், உன் பிள்ளை எத்தனாவது படிக்கிறான், உன் பிள்ளை அந்த படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு அது இருக்குதா? ஏன் வரல தெரியுமா? இது ஏன் வரல தெரியுமா? நான் பிள்ளையை என் தேவன் கொடுத்துருக்கிறேன், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பர்ணன் என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளலை. அது அந்த 2 டீச்சர்லேயே ஒருத்தர் ஹெட் மாஸ்டர், அவர் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு டீச்சர் வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் உட்கார வச்சுக்கின்னு என்று சொல்லுவோம், இன்னும் அந்த வாயிலே ஒழுகுது. அந்த குழந்தை எதிர்காலத்தை சூனியமாக்கி வச்சுக்கிறீங்களா? அந்த குழந்தைக்கு நாளைக்கு இன்றைக்கி எப்படி நான் நெட்டில் பார்க்குறேன், எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தைக்கு 2.25 லட்சம் ரூபாய் பில் போட்டு கொடுத்தாரு. எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு 2.25 லட்சம். நீ அந்த குழந்தைக்கு மத்தியானத்தில் சோறும் கட்டி கொடுக்க மாட்டேன், காலையும் டிஃபனும் மத்தியானம், அப்போ சோறு கண்டிடமே சொர்க்கம் தள்ளி விட்டு நீ செல்லை வச்சு நோடி நாசமாக போய் நிற்பீங்க நீங்களாம். அந்த குழந்தை படிக்குதா? அது என்ன படிக்குது? அந்த குழந்தைக்கு எதுனா தெரியுமா? எதிர்காலத்தில் அந்த குழந்தை என்ன ஆகும்? கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். நீங்கள் நினச்சின்னு உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும் தெரியுமா? நீ என்ன பண்ணுற? ஏன் கைபலன் சம்பாதிச்சதுன்னு அந்த அந்த காசை வச்சுக்கின்னு நான் சாப்பிடுவேனா, நான் வீடு கட்டுவேனா, நான் கடத்தை கொடுப்பேனா, என் பிள்ளைய படிக்க வைப்பேனா? எதுக்கு உனக்கு பிள்ளைய கொடுத்தாரு ஆண்டவர்? பிள்ளையை எனக்கென்று வளர்த்துட்டு உனக்கு சம்பளம் கொடுப்பேன். பிள்ளையை நீ கர்த்தருக்கென்று தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே கர்த்தருக்கு பிள்ளை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு படிப்பறிவு இல்லைன்னா எப்படி வசனம் புரியும்? எப்படிங்க புரியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, 5ஆவது படிக்கிற பிள்ளை எடுத்துகிட்டு போய் எங்கேயா நல்ல ஸ்கூல் எடுத்து 1ஆவது சேருங்க. நீ எடுத்துக்கிற காசை எல்லாம் எடுத்து உன் பிள்ளை மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. அந்த பிள்ளையை நல்ல அறிவாளி ஆக்கு, அப்போ தான் வசனம் புரியும். அந்த பிள்ளையை நல்ல அறிவாளி ஆக்கி நீ பேதையாக்கி, இப்போ நான் இவ்வளோ கற்றுக்காத்துறேன், ஒன்றும் உங்களுக்கு ஏற போகிறதில்ல, எல்லாம் அடி முட்டாளுங்க. வயிறு எறுது எனக்கு.
உங்களுக்கு ஒன்றும் ஏற போகிறது இல்லை. உன் பிள்ளையும் அதே போல் அடி மக்காக்கி வச்சிருக்க. இதை மாத்திரா, இதை பேட்டரி வீக் ஆகுது. மறுபடியும் 18 வாசி. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்பதை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பலனை யார் கொடுத்தது? எல்லாம் கவனி. பலன் யார் கொடுத்தது? நீ சம்பாதிக்கிற பலனை கொடுத்தது யாரு? உன் கர்த்தர். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அதனை கொண்டாடுன்றாரு. அதனை கொண்டாடு. நல்லா கவனி. இப்போ நீ என்ன பண்ணிட்டா, இயேசு ராஜாவை தேவன் உன்னை ஐஸ்வர்யனாய் மாற்றி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவரை பிடிச்சிக்க, ஏசப்பா பிடிச்சிக்க. தேவன் உனக்கு ஏசப்பா கொடுத்துட்டாரு. அவர் இந்த பூமியில் மனுஷனை வந்தாப்பே உன் தரித்திரம் மாறிச்சு. நீ பாபேல் கிடையாது, பணத்தை வச்சு நீ போடக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு பணத்தை வச்சு பணத்தை பேஸ் பண்ணி யாரெல்லாம் குடும்பத்தை ரன் பண்ணுறாங்களோ அவர்கள் வருகையில் போக மாட்டாங்க, கைவிடப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் வாழ்க்கைக்கு தேவன் போட்ட அத்தனை திட்டங்களும் பர்ஃபெக்ஷனாக நடக்கணும். தவறுங்க. ஏன்னா தசமபாகம் என்பது இயேசு கிறிஸ்து. அதில் கை வச்சேன்னா இயேசு கிறிஸ்து எச்சரிக்கைன்ட்டார். அந்த பொருள் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர் என் கர்த்தர் என்பதை உன் பொருளில் காட்டிடு. காணிக்கை என்பது உன்னுடைய மன உற்சாகம். இதுதான் மல்கியாவில் சொல்றாரு. நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்கள், காணிக்கையிலும் தசமபாகத்திலும் தானே என்று அங்கே ஒரு டாக்குமெண்ட்ரி கொண்டு வர்றார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி காணிக்கை தசமபாகத்தில் கொண்டு வந்து பண்டகசாலை சேருங்கன்னு சொல்லி கொண்டு வந்து பல முறை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. யார் ஒருத்தர் பணத்தை வச்சுக்கின்னு பிளான் போடுறீங்களோ அவங்க வருகையில் போக மாட்டாங்க, தேவனை பார்க்க முடியாது. இந்த பாபேலை விட்டு நீ வெளியே வந்துட்டேன்னா இயேசு ராஜாவை உன் கண் முன்னாடி வச்சு நான் ஐஸ்வர்யம் தரித்திரம் நல்ல ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் யார்? நான் பணத்தை வச்சு திட்டம் போடுறவன் தரித்திரன். ஆமே, நான் பார்த்துட்டோமா? பணத்தை வச்சு திட்டம் போடுறவன் யாரு? சொல்லுங்க, பணத்தை வச்சு திட்டம் போடுறவன் யாரு? பாருங்க, நான் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். ஆரம்ப நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்த பாதையெல்லாம் பயங்கரம், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் கர்த்தர் எங்களை அழைச்சி விட்டார். நாங்கள் என்ன பண்ணுவோம்? வெறும் 3 பிள்ளைங்க, நானும் என் மனைவி 3 பிள்ளைங்க இல்லையா? என்ன செய்வோம்? வெறும் ரேஷன் அரிசி. அந்த நாட்களில் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் போஷித்தார். அது என்னெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் கர்த்தர் அந்த பாதையில் சரியாக இயேசுராஜாவே கண்முன்னர் வச்சு இவ்வளோ காலமாய் நடத்தி கொண்டு வருகிறோம். நான் ஓடி போய் எங்கேயும் சம்பாதிச்சது எனக்கு சரித்திரமே எனக்கு தெரியல. பெருசாக சம்பாதிச்சது ஒன்றும் கிடையாது. என்னை உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை முன்குறித்த என் தேவன் முழுக்க என் இயேசுராஜாவே சார்ந்து கொண்டு வாழும்படியாக நடத்தி கொண்டு இன்ன வரைக்கும் அவர் நடத்தி கொண்டு எனக்கு எந்த குறைவும் கிடையாது. அவருடைய தயவு என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி செய்தி கொடுக்கணும், நான் என்ன பண்ணுறது தெரியலையேன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஐஸ்வர்ய சம்பவம்டா. நான் வேறு பிரசங்கத்தை நான் பிளான் போடுறேன், நான் வேறு செய்தி என்ன தியானம் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன ஆண்டவர், நான் பணத்தை பற்றிலாம் பேசி ரொம்ப நாள் ஆகுது, இப்போ பேசலாமா என்ன பண்ண தெரியலன்னு ஜோம் பண்ணினே இருக்கிறேன். அப்போ நம்ம சொல்கிற ஜான் எனக்கு தெரில, ஃப்ராவுக்கு ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பணத்தை கொடுக்குறாரு. ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் சாட்சியாக சொல்கிறேன், கவனிங்க. அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன். நான் போராடிங்கிற ஜபம் பண்ணினேங்கிற ஜான் வந்தார். அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, நான் ஃப்ராக்கு ஒரு செமஸ்டருக்கு தேவையான ஃபீஸை நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு அவர் காசை கொடு. நான் சொல்ல புரிதா இல்லையா? அப்போது நான் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே ஆண்டவரே நான் பேசுகிறேன். எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் பேசினாக்கா நம்ம ஆட்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பழைய ஏற்பாடுன்னு உட்காந்துருப்பான், அவனுக்கு சத்தியம் தெரியல. பரிசுத்த குமாரனின் ஆவியானவர், அதாவது அக்னி அபிஷேகம் இருக்கிறவங்கள மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியும், எல்லாரும் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர், அவர் தேவகுமாரன். நீ தசமபாகத்தை நீ செலுத்தலைன்னா உன் ரட்சிப்பு இன்னும் வரல, உன் ரட்சிப்பு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. தசமபாகம் இயேசு கிறிஸ்து அதை கை வைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பணத்தை மையமாக வச்சு நீ வாழ்க்கையை நடத்துவாயானால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்முன் வைத்து அவர் நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், அதுதான் முக்கியம். எனக்கு ஒரு குறையும் இல்லை, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன் என்று இருக்கிறவர்கள்
மகிமை அடைவார்கள். ஏனென்றால் இப்போ கர்த்தருடைய அழைப்பு என்ன தெரியுமா? அந்த பாபேலை விட்டு வெளியே வா. இப்போ மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரே சண்டை. ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு? எல்லா டேக்ஸும் ஏற்றுறாரு. இப்போ பயங்கரமான பொருளாதார பிரச்சனை. இன்னும் 7 வருஷத்தில் உலகத்தில் இருக்கிற பணம் செல்லாது. இன்னும் 7 வருஷம் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நடந்த பிற்பாடு, சபை எடுத்துக்கொண்ட பிற்பாடு 7 வருஷத்தில் இந்த பணம் என்கின்ற மகா பாபிலோன் எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி அழிய போது. நகை கடைகள்லாம் திறந்து வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய மால்கள் எல்லாம் திறந்து வச்சு ஒருத்தரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேல்யூ இல்லை, இந்த பணத்துக்கு வேல்யூ இல்லைப்பான்ற ஒரு செய்தி வந்து மோடி சொன்னார் பாருங்க. அதே மாதிரி இப்போ உலக அரசாங்கம் கொடுக்க போகுது. அப்போ நீ ஏமாந்து போவ. பணத்தை வச்சு நீ திட்டம் போட்டல, ஏமாந்து போவ. அதனால்தான் என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வா. அவள் ஒரு பயங்கரம். அவளை விட்டு வெளியே வந்து பணத்தை கையில் வச்சுக்கின்னு திட்டம் போடாத, நீ தரித்திரன். பணத்தை விட்டு வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார், நீ ஐஸ்வர்யவான், நீ பரிபூர்ணம் உடையவன். அதான் அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 18 அவளை விட்டு வெளியே வந்துருங்க. வாசி 1 வாசி. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவள் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடு. அது பாருங்க, இந்த தசம பாகம் செலுத்த முடியாது. கடின இருதயம், அது பேய் என்றாரு. அது மகா பாபிலோன். நான் வச்சுக்கிறதே இவ்வளவுதான், இதை எடுத்து நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்றதுன்றது வந்து பேய். அது பணத்தை கையில் வச்சது. ஆனால் ஐஸ்வர்ய சம்பர்ணன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால், கிறிஸ்து இயேசுவை தொழுது கொள்ளுவான், அவரை தொழுது கொள்ளுவான். ஏறெடுத்து படைக்கிற தசமபாகம், சிலுவையில் அவரோடு கூட அடிக்கப்பட்டவன். அதனால கர்த்தர் சொல்றாரு, அவளுடைய வேசித்தனத்தின் அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை. யார் வேசிகள்? வேற வழி கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப வீட்டில் போட்டு செம்ம ஏரியால போகுது. கவனிங்க, யார் வேசி அப்படின்னா, பணத்தை வச்சு பிளான் போடுறாங்க இல்லையா, லைஃப்பை பிளான் போடுறாங்க இல்லையா. என் சம்பாதியம் இவ்வளோ தான், நான் இவ்வளோ தான் சம்பாதிச்சேன்னு பணத்தை கையில் வச்சுக்கின்னு தங்கள் லைஃப்பை பிளான் போடுறவங்க வேசிகள். அப்போஸ்தலர் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பொருள் எனக்கு வேண்டாம்னு சொல்லி எல்லாரும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து விட்டார்கள். யார் வேசி? இந்த வேசிகள் வந்து பணத்தை கையில் வச்சுக்கின்னு பணத்தை பேஸ் பண்ணி சபையில் தேவனை கொடுத்து ஆராதிக்காமல் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் இருக்கிற இந்த வேசியை விட்டு வெளியே வா. அவ உனக்கு உள்ளதா இருக்கிற அந்த வேசி. அவளை விட்டு வெளியே வந்துரு. இந்த பார், உத்தமி எடுத்துக்கொள்ளப்பட போகிறாள். உத்தமி யார் என்றால் ஐஸ்வர்ய சம்பர்ணன். இயேசு கிறிஸ்து, என் புருஷனுடைய நாமத்தில் நான் ஐஸ்வர்ய சம்பர்ணன். வேசி யார் என்றால், எனக்கு இயேசு கிறிஸ்து ஒன்றில் எல்லாம் தானா வந்துச்சா? அவ வேசி. அவ ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுவது போல கிறிஸ்துவும் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சபை யார்? சபை அப்படின்னா, நீ சம்பாதித்து கிறிஸ்துவுக்கு கொடுத்துட்டு நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்கிறவ தான் உத்தமி. ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள். சபை நீ அவங்க தான் சபையில் இருக்கிறாங்க. வேசி யார் என்றால், நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இது எந்த. நீங்கள் தசமபாகம் இப்போ காணிக்க நேரத்தில் வந்து எல்லாரும் அப்படியே ஸ்பிரிட்டில் அங்கேயே அப்படியே நீங்கள் அப்படியே காணிக்க வீட்டில் போட்டுறீங்களா, இல்லை தசமபாகத்தை இங்கே வைக்கிறீங்களா? எல்லாரும் பார்க்கும்படியாக செய்கிற விஷயம் காணிக்கை தசமாக. ஊழியக்காரன் கையில் கொடுக்குறதெல்லாம் அதுக்கு, அதை வாங்கிறதுக்கு தான் ஊழியக்காரன் வச்சிருக்கிறாரு. தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றவன் மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுக்கும்போது ஆபிரகாமின் அரை வயிற்றில் இருந்தான். இந்த கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசுகிறாரு எபிரேயர். இது பெரிய சப்ஜெக்ட். இது
இதெல்லாம் கான்ஃபரன்ஸில் வச்சு பேசணும், அப்போ தான் உங்களுக்குலாம் புரியும். யார் வேசி அப்படின்னா, பணத்தை கையில் வச்சுக்கின்னு சபைக்குள்ளே பணத்தை கையில் வச்சுக்கின்னு. ஏன் அனனியா சைப்பிரால் செத்தாங்க தெரியுமா? அனனியா சைப்பிரால் ஏன் செத்தாங்க? என் கர்த்தர் உத்தம புருஷன், அவர் தம்முடைய மனவாட்டியினுடைய தன்னுடைய மனைவியினுடைய தரித்திரத்தை போக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார். மனைவி ஐஸ்வர்ய சம்பர்ண இயேசு கிறிஸ்து நாமத்தில் உயர்ந்திருக்க வேண்டும். இந்த வேசி பேய் சகலவிதமான இந்த சகலவிதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, சகலவிதமான அசுத்த பறவைகளுடைய காவல் வீடு என்பது அந்த மிருகங்கள் உள்ள வேலை செய்யும் நமக்குள்ள. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நினை, உன் கைபலன் அவரே, உன் ஜீவன் அவரே, உனக்கான எல்லாம் அவரே என்று காண்பிப்பது தான் உத்தமி. இப்ப கர்த்தர் சொல்றார், அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்து, கையில காசு வந்துருச்சுன்னா அப்படியே சும்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு 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 தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துருது. 3ஆவது நாளே ஆக்கி துண்ணிட்டு அடுப்பில் தண்ணி ஊற்றுறது தான் பாபேல். இந்த வேசி என்றால் யார் என்றால், பணத்தை மையமாக வைத்து வாழ்வது. உத்தமி யார் என்றால், என் புருஷனை மையமாக வைத்து வாழ்வது. என் புருஷனின் இயேசு, கர்த்தராகிய இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மது, இந்த போதை, பண போதை, என்ன சொல்லுங்க, பண ஆசை எல்லாவற்றுக்கும் போதை. பண போதையில் சுத்தினா பாருங்க. ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம் இல்லையா? இப்போ நாமெல்லாம் அவர் உத்தமிகள். கரங்களை தெரியாமல் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வேசித்தனத்தை விட்டு வெளியே வந்து விட்டோம். ஆமேன். இன்னொரு முறை கடங்குதுன்னு யாராச்சும் நீ நினைச்சனா கூட உள்ள பூந்து வந்து கர்த்தர் குத்துவாராக உங்களை. ஆமேன். எனக்கு கடங்குது, இன்னைக்கு உள்ள யாராகிலும் கடன் வாங்கி நான் சீட்டாடுறதுக்கு கடன் வாங்கினேன், யாராச்சும் கை தூக்கு போகலாம். அதெல்லாம் கொடுமையான ஆவி. நான் சீட்டாடுறதுக்கு கடன் வாங்கினேன், அப்புறம் ஒன்றும் எதுக்கு நான் குதிரை ரேஸ் போகிறதுக்கு கடன் வாங்கினேன், அதுக்காக வாங்கினேன். என் குடும்பத்தாருக்கு நல்லா இருக்கணும்னு தானே வாங்கினீங்க. ஆமேனா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தரை நோக்கிப்பார். நான் இவ்வளோ கடை வச்சுருக்கிறேன், நான் இதை எடுத்து இந்த தசமாக குத்துறேன் எப்படி அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இதுதான் மஸ்ட், இதுதான் ஆராதனை. அதனை செலுத்திப்பார், கம்முன்னு இரு, கர்த்தர் எல்லாத்தையும் முடிப்பார். ஆமேனா? இந்த போதையை விட்டு வெளியே வந்துரு, உன் போதை தெளிவதாக. இயேசு ராஜா உனக்காக உயிரையே கொடுத்து யாவையும் செய்து முடித்திருக்கிறார். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் யாரு? எக்கனாமிக், பூமியின் இந்த ட்ரேட் சென்டர், இந்த வர்த்தகர்கள் என்ன பண்ணாங்க? பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதினால் ஐஸ்வர்யவான் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பணத்தை விட்டு வெளியே வா. உனக்கு எவ்வளவு பணம் தேவை என்பது கர்த்தர் போடுகிற திட்டம். ஆமென். உனக்கு என்ன தேவைன்னு மட்டும் நீ போடுற திட்டம். உனக்கு என்ன தேவைன்னு மட்டும் போய் கர்த்தர்கிட்ட போய் நில்லு, அவ்வளோதான். உனக்கு அதுக்கு எவ்வளோ பணம் தேவைன்றது அவர் போடுவார். நீ உன் வருமானத்தை வச்சு கணக்கு போடுவ. அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தின்படி அவர் உன்னை குறித்த கணக்கு போடுவார். அவளை விட்டு வெளியே வந்துரு. அவளுக்கு பயங்கரமான ஆக்கினை இருக்கு. அவளுக்கு என்று சொல்வது இந்த பணம். இன்னும் 7 வருஷத்தில் 1 ரூபா கூட எத்தனை கோடி வச்சிருந்தாலும் செல்ல போகிறது கிடையாது. எல்லாம் ஜீரோ. எல்லா ஷேர் மார்க்கெட்டும் ஜீரோன்னு நிற்க போகுது. ஒன்றுமே செல்லாது. எல்லா வேல்யூ இல்லாமல் போக போகுது. அதுக்கு முன்னாடி அவளை விட்டு வெளியே வந்துரு. அவளை விட்டு யார்? இந்த பணத்தை வச்சு திட்டம் போகிறது வேசி. அப்போ உத்தமி யாரு? எபேசியர் 5ஆம் அதிகாரம். யார் உத்தமி? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் வாசிப்பாங்களா? 29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்று. எத்தனை பேர் சபையில் இருக்கிறீங்க? எல்லாம் கை வைத்தாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து உன் புருஷன். ஆமெனா? அவர் உத்தம புருஷன். அல்லேலூயா. உன்னை குறையா விடுவாரா? அவர் உத்தம புருஷன்.
யார் உத்தம புருஷன்? ஒரு புருஷனுடைய அழகு, ஒரு புருஷனுடைய மகிமை எதிலகுது? தான் பொண்டாட்டிய ராணியை மாதிரி வச்சுக்கணும். யாருப்பா இந்த ராணி? அந்த ராஜாவுக்கு சொந்தம். ஆமேனா? இவர் நான் ராஜான்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் இல்லை. என் மனைவி ராணியா இருக்கிறாள், என் மனைவி ராணியா இருக்கிறாள். ஏன் இவர் இவர் இவள் இவள் யாருடைய ராணி? இந்த ராஜாவினுடைய ராணி. இதுதான் கிறிஸ்து. இவதான் உத்தமி. பணம் அல்ல, பணத்தை மைண்டில் வைக்கிறவ வேசி என்று நாம் அங்கே பார்த்தோம். இந்த பாபேலை விட்டு நீ வெளியே வா, இந்த தரித்திரத்தை விட்டு வெளியே வா. நீதிமொழிகளின் புத்தகம், நீதிமொழிகளின் புத்தகம் கொஞ்சம் வேகமாக வாங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எல்லா இடத்து வாசிங்க. ஊமையனுக்காகவும் இல்லை நீதிமொழிகள் 30:8 மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாதிருப்பீராக. இந்த பாபேலை விட்டு வெளியே வந்துட்டா. எதை கொடுக்காதீங்க? எனக்கு தரித்திரமும் வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம். என்ன அர்த்தம்? இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுதான் விசுவாசி. இது மாயையும் பொய்யும். கையில் பணம் வச்சுக்கிட்டு பொய்யன், கையில் பணம் வச்சுக்கின்னு இந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பெரிய ஆள் சொல்லிக்கிறானே, அவன் பொய்யன், அவன் மாயை என்கிற பாபேலில் மாட்டின்னு இருக்கிறான். இவனை சொல்கிற கர்த்தர், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ஆமேனா? என்ன அந்த மாயக்குள்ள போய் சிக்க வைக்காதீங்க ஆண்டவரே. நான் உலகத்தை விட்டு வெளியே வந்து, இது பணத்தை பேஸ் பண்ணி ஐஸ்வர்யவான் தரித்திரன் சொல்றது. ஆனால் இயேசு ரட்சகரை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றான் பாருங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் கர்த்தர், நான் பரிபூர்ணம் அடைஞ்சிட்டு 100 ரூபாய் வரும்போது 10 ரூபாய் தசமா குத்துருவோம். 1000 ரூபாய் வரும்போது கொஞ்சம் ஒழிச்சு 100 ரூபாய் குத்துருவோம். 10,000 ரூபாய் வரும்போது 1000 ரூபாவா வேணாம், 10,000த்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணுமே வேணாம். ஏன்? அந்த பொருளாசை என்ன பண்ண உள்ளே போய் அப்படியே லாக் பண்ணி விட்டுரும். அவர் யார்? அவர் தாங்க சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர். அவர் யார்? அவர் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து நீ தசம பாகம் கொடுக்கல அப்படி என்பது கர்த்தரை மறுதலிக்கிறாய். அவர் சிலுவையில் எனக்காக ஏறெடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவர் சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்பதை மறுதலிக்கிறோம். எச்சரிக்கை. கவனிக்கிறீங்களா? அவரை நாம் மறுதலிக்க வேண்டாம் அன்பானவர்களே. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாது. கர்த்தர் யார்? கர்த்தர் யார்? இவ்வளோ நேரம் பிரசங்கம் நான் முடிச்சுட்டேன், அவ்வளோதான், பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் யாருங்க? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர். அவர்தான் ஐஸ்வர்ய சம்பர்ணர். அவருடைய தரித்திரத்தினாலே நான் என்ன ஆயிட்டேன்? நான் பரிபூர்ணமாய், நான் ஐஸ்வர்யன் ஆயிட்டேன். என் பார்வையெல்லாம் என் புருஷன் தானே தவிர பணம் அல்ல. என் தேவைக்கான பணத்தை என் புருஷன் கொடுப்பார். பணத்தை நான் பிளான் போடக்கூடாது. அப்போ நான் இங்கே என்ன சொல்லணும்னாக்கா, நான் அடுத்தது நான் தரித்திரப்படுகிறதுனால் திருடி. தரித்திரம் வந்ததும் இச்சை, ஐயோ அவன் நல்லா ஆயிடுறானே, இவன் நல்லா இருக்கிறானே, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்களுடைய பொருளெல்லாம் திருடி, அந்த சிந்தனையிலேயே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். யாருடைய படி? என் படி. எல்லாம் கை ஊற்றி சொல்லுங்க. நீ எங்கே கொடுத்து வச்சுக்கிற? நான் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். சொல்லுங்க, நீ எங்கே கொடுத்து வச்சுக்கிற? என் இயேசு தெய்வமே என் படியை கொடுங்க. அமேனா? அம்மா கொஞ்சம் கவனிங்கம்மா, நான் இவ்வளோ நேரம் என்ன பேசுகிறேன்? நம்ம எல்லாரையும் குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நீ இவ்வளோ உன் வீடு இருக்கணும், உன் வீட்டில் இப்படிப்பட்ட பொருள்கள்லாம் இருக்கணும், நமக்குள்ள எல்லாமே கர்த்தருக்கு பிரதிஷ்டையானது. உன் வீட்டில் இந்த பொருள் இருக்கணும், இதெல்லாம் தேவ திட்டம் இருக்குது. அந்த யாம் படிய என் பிதா என் தேவன் என்னை குறித்த அந்த நோக்கத்தை நீர் தாரும். பாபேலை விட்டு வெளியே வந்துட்ட அந்த உத்தமி. ஆமென். யாம் படியை நீங்க கூட எல்லாம் உங்க கையில் இருக்கு. யாம் பலனே நீங்க தான். இந்த உத்தமி இந்த தரித்திரம் ஐஸ்வர்யம் என்று பணத்தை வச்சு கணக்கு பண்ற அந்த தரித்திரத்தை விட்டு வெளியே வந்துட்டு ஐஸ்வர்ய சம்பனனாய் தன் புருஷனை நோக்கி கேட்கிறாள்,
என் படி எனக்கு அலங்க. எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ஆக சபையில் இருக்கிற அத்தனை பேருமே ஐஸ்வர்ய சம்பன்னர்கள். ஆமேனா? யாருங்க ஐஸ்வர்யா? என் படி எனக்கு கொடுங்க. அது நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாக தான் இருக்கும். நீ போகிறதெல்லாம் உன் சம்பாதித்தை வச்சு குண்டி செட்டிலேயே குதிரை ஓட்டுன்னு இருப்ப. உன்னை குறித்து அவருடைய திட்டம் நோக்கமெல்லாம் அது அளவிட முடியாதது. அது வானத்தை அளாவும் மதில்கள் உடையது. அல்லேலூயா. உன் மதில்கள் வானத்தை அளாவும் மதில்கள் உடையது. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்னாடி இருக்குது. உன் வீட்டுக்குள்ள சமாதானம், சுகிர்த வாழ்க்கை, சந்தோஷம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க செய்வது உன் புருஷனாக இயேசு கிறிஸ்து. யாம் படி எனக்கு அலம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறது? நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே யாம் படி எனக்கு அலம், எனக்கு தாங்கப்பா. அன்னன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்னன்னைக்கு எனக்கு தாங்கப்பா. அப்படி நம்ம கேட்கும்போது நம்மை குறைவில்லாமல் பரிபூர்ண சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, ஒரு பரிபூர்ண சுகத்தோட கூட தேவன் நம்மை வாழ வைக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிட்டு அவர் நன்றி சொல்லாமா? அப்பா, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பா. உங்கள் பேரன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.